ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 35 டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் சாட்டர்டே மதியம் ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்து நான் வீடியோஸ் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அந்த லைக் நம்ம வீடியோவை யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஹைப்புன்னு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் அந்த ஹைப்பையும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ பிச்சர் போல ஸ்டார்ட் பண்ணிடலாம். அருண் ஜெட்லி ஸ்டேடியம், டெல்லியில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ எப்போயுமே இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லைட் ஹெல்ப் இருக்கும். ஸோ நைட் மேட்சாகவே இருந்தாலும் போக ஸ்லோ டவுன் ஆகி ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் இருக்கும். பட் இது ஆஃப்டர்நூன் மேட்ச். ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் மேட்ச் நடந்த மேட்ச் எல்லாத்துலேயுமே அதிகமான விக்கெட்ஸ் போயிருக்கு. பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அது காரணம் அதிகம் பிச்சு நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கிரிப்பு டேன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதுதான் ரீசன். மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு தான். ஸோ ஏர்லியாக நல்லா ரன்கள் அடிக்க முடியும். ஸோ கிளியர் ரோப்ஸ் ஈஸியாக பண்ணலாம், ஏன்னா சின்ன கிரவுண்டு தான். ஸோ ஸ்ட்ரைட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் ஸ்கொயர் பவுண்டரிஸில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பேட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஐடியல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஸ் பண்ணுறது தான் இந்த கிரவுண்டோட ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 195 200 மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டியூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நைட் மேட்சஸ்லேயே. பகல்னால அதை எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 இன்னிங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டில் பேசஸ் பெரிய அளவில் அவங்க தான் பயங்கரமான விக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. 2 பக்கமுமே விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 5% ஒரு 5% மட்டும்தான் மாறி விழுந்திருக்கு விக்கெட்ன்றது. பேசஸ் 55, ஸ்பின்னர்ஸ் 45 விக்கெட்ஸ் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸையும் இந்த மேட்ச்சு கன்சிடர் பண்ணணும் இந்த கிரவுண்டில், இந்த வென்யூவில் பர்டிகுலர்லி. அதே மாதிரி இது பகல் மேட்சும் கூட. ஸோ அதனால் இன்னுமே கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிளேயிங் 11 பார்த்துடலாம். இப்போது 10 நிஷாங்கா, KL ராகுல், சமீர் ரஷீத், நிதிஷ் ராணா, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், டேவிட் மில்லர், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நட்ராஜன், லுங்கி இங்கடி. ஸோ இந்த மேட்ச்சில் ஸ்டார்க்கு கிடையாது. ஸோ அடுத்த மேட்ச் மேக்கு அப்புறம் ஸ்டார்க்கு உள்ளே இறக்குறாங்க. அது இன்னும் அவங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும். பட் இப்போதைக்கு இதே 11 தான். ஸோ பிரியன் சாரியா, பிரப்சன் சிங், கூப்பர் கானலி, ஸ்ரேயாஸ் ஐயர், சசாங்க் சிங், நேகல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மார்க்கோ யான்சன், பார்ட்லெட்டு, அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங், சகல், வைசாக்கு. ஸோ தான் அவங்களுடைய பெஸ்ட் 11 ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 2 டீமுமே இதே 11 வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் செம ஃபார்மில் இருக்காங்க. டிசியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியை அவங்க ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மேட்ச்சுமே கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். 2 டீமுமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் டீம் தான். ஸோ டீம் ஃபார்ம் மொமெண்டம் பார்த்துருவோம். ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப ஸ்ட்ரென்த்துன்றப்போ உங்களுக்கு அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், எலைட் ஸ்பின் டியோ இருக்காங்க. உங்களோட லுங்கி இங்கிடி, ஒரு ஸ்லோ ரன்ஸு, கட்டர்ஸ், வேரியேஷன்ஸ் போகக்கூடிய ஒரு பவுலர் இருக்கார். ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் பவுலிங் போடுறப்ப நட்ராஜனை பவர் பிளேயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ தான் அவர் 10 ஓவருக்கு மேலே வராரு. டெத்துலேயும் அந்த 10 ஓவருக்கு மேலேயும் தான் அவரை பவுலிங்கே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறாங்க. பவர் பிளேயில் பொறுத்த வரைக்கும் உங்கள் லுங்கிங்கிடி, முகேஷ் குமார் இவங்க தான் பவுல் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு வீக்னஸாக இருக்கும். ஏன்னா ஏர்லியாக கொஞ்சம் ஸ்விங் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். பட் முகேஷ் குமார் இதே கிரவுண்டில் ஒரு மேட்ச் சூப்பராக விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் பவர் பிளேயில், 2-3 விக்கெட்டு. ஸோ ஸ்லைட்லி இன்னுமே ஒரு ஸ்டார்க்கு இருக்கிறப்ப எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குமோ அந்த ஸ்ட்ரென்த்துன்றது இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதான் அவங்களுடைய வீக்னஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் ஆர்டர் பயங்கரமான டெரிஃபிக்காக இருக்காங்க. அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங்கு, அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் இவங்களாம் நல்ல ஒரு பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வைசாக்குமே ஒரு சர்ப்ரைசிங் பெர்ஃபார்மன்ஸாக ஒரு விக்கெட் நேக் பவுலராக இருக்கார். ஸோ நல்ல டீமாக இருந்துகிட்ருக்காங்க பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங்குமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸில் குல்தீப் யாதவும், அக்ஷர் பட்டேலும் கொஞ்சம் அவங்கள சோக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் வீக்னஸ்ஸு. மற்றபடி பெரிய உள்ள வீக்னஸ் கிடையாது. மொமெண்டம் டிசிக்கு 75%, மொமெண்டம் பஞ்சாப் கிங்ஸுக்கு 85%. ஸோ இப்போ நம்ம பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஹை பிளேயர்ஸ், அதாவது 5 பிளேயர்ஸ் யார் யாருக்கெல்லாம் அதிகபட்சமான ஸ்டாட்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹைலைட்டட் பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர் டிசியை போட்டு பொழந்து எடுத்திருக்காரு. 54 ஹெட் டு ஹெட் ஆவரேஜ், 40 ஆவரேஜ் இந்த வென்யூ. ஸோ அது காரணம் அவர் தான் டிசி கேப்டனாக இருந்து ஃபைனலாக கூட்டிகிட்டு போயிருக்காரு. 2 வருஷம் இருந்தாலும் நினைக்கிறேன். ஐ திங்க் சமீர் ரஷீதுக்கு ஹிடன் ஜெம்பாக ஒரு 50 ஹெட் டு ஹெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக இது வரைக்கும் அவருடைய கெரியரில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு 18 இன்னிங்ஸில். ஸோ ஒரு மேட்ச்சு கூட விக்கெட்லெஸ்ஸாக போகலன்னு நினைக்கிறேன். ஸோ 18 இன்னிங்ஸில் 20 விக்கெட், மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு.
கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 ஆவரேஜ் 35 ஆவரேஜ் வச்சுருக்காரு வென்யூவில். 40 ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில். பிரப்சன் சிங்கும் 30 ஆவரேஜ். நல்ல ஒரு ஃபார்ம்லேயே இருக்கார் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். போன மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், சின்ன கிரவுண்டும் கூட. ஸோ பிரியன் சரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36. இந்த மேட்ச் தான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறாரு. பிரப்சன் சிங் 30, 28. ஷ்ரேயா ஐயர் 54, 40. ஸோ கூப்பர் கொண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறாரு. பட் ஒரு சின்ன கிரவுண்ட், நல்லா பேட்டிங் விக்கெட். இந்த மேட்ச்மே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேகல் வதேரா 26, 24. சசாங்க் சிங் 39, 31. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 28, 24. விக்கெட் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக சகல் வந்து 1.8 விக்கெட்டு, 1.5 விக்கெட் ஆவரேஜ் இருக்கார். அது காரணம் டெல்லியில் வந்து நல்லா ஸ்பின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்க முடியும். ஸோ 2 பக்கமும் இருக்க ஸ்பின்னர்ஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதியம் மேட்சும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகபட்சமான விக்கெட்ஸ் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கோ யான்ஸை பொறுத்த வரைக்கும் 1.3, 1.2. ஹர்ஷதீப் சிங் 1.1, 1.2. வைசாக்குமே 1.2, 1.3 வச்சுருக்காரு. பாட்லர் 1.1. ஸோ அவர் வந்து இப்போ தான் வந்து இந்த வென்யூவில் வந்து பவுல் பண்ண போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பத்து நிஷாங்காவை பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக ப்ளே பண்ணுறாரு. பட் இந்த வென்யூவில் ஆல்ரெடி நல்ல ஒரு நாக்ஸ்லாம் ஆடிருக்காரு இந்த இயரு. ஸோ 32 ஆவரேஜ். கேஎல் ராகுல் 40, 35. சமீர் ரிஷியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் சர்ப்ரைசிங்காக நல்ல ஒரு ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காரு. பட் இங்கே வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காரு இந்த சீசனில் ஒரு மேட்ச்சு ஜிடிக்கு எகெயின்ஸ்டாக. ரஷீத் கான் அந்த மேட்சை தவிர்த்து எந்த மேட்ச்லையுமே பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் டெல்லிக்கு எகென்ஸ்டாக தான் 3 விக்கெட்டுன்றது எடுத்தார். அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ். சமீர் ரிஷி வந்த உடனே ஃபஸ்ட்டு பால் ரஷீத் கானுக்கு அவுட்டு. அது எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்மே ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சகலை உள்ளே இறக்குவாங்க. மேபி ஒரு வைசாக்கு பதிலாக ஒரு ஹர்ப்ரீத் பிரார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸு. ஸோ அதனால் பேசஸ் ஆல்ரெடி நிறையா இருக்காங்க. மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங்கு. ஸோ பேஸ் அதிகமாக இருக்கனால ஹர்ப்ரீத் பிரார் உள்ளே வந்தார்னா அது பெரிய டஃப்பாக இருக்கும் சமீர் ரிஷிக்கு. பார்க்கலாம், இல்லை வந்து நல்லா ஒரு வின்னிங் சைட்னால அதே சைடில் போகிறாங்களா என்னென்னு தெரியல. ஸோ நிதிஷ் ராணா 31, 29. ஸ்டப்ஸு 29, 33. அக்ஷர் பட்டேல் 1.5, 1.1. டேவிட் மில்லர் 34, 38. குல்தீப் யாதவ் 1.5, 1.3. 2 பேருக்குமே நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. முகேஷ் குமார் 1.1, 1.0 தான் வச்சுருக்காரு. நட்ராஜன் 1.3. லோங்கிங்கிடி 1.4, 1.2, 1.1 நட்ராஜன் வென்யூவில். ஸோ அவ்வளோதான் வந்து விக்கெட் ஆவரேஜ்ன்றதுக்கு இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா வந்து விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. மதியம் மேட்ச்சு. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்களா பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா ஹர்ப்ரீத் பிராரை கண்டிப்பாக இந்த மேட்ச் உள்ளே இறக்கி விடுவாங்க. அப்படி இல்லை நாங்கள் வின்னிங் சைட்லேயே நல்லா போயிட்டுருக்கோம், அன்பீட்டனாக இருக்கும், அதே லெவனில் போகலான்னு நினச்சாங்கன்னா அதே லெவனில் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. பார்க்கலாம். டிசியை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேலோட குல்தீப் யாதவும் 2 பேருமே இம்பாக்ட் லெவலில் ஹையாக இருக்கும், கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அக்ஷர் பட்டேல் பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக 20 விக்கெட் எடுத்தது இது வரைக்கும். குல்தீப் யாதவுக்கும் நல்ல விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸ்பின்னுக்கு எடுக்கும். ஸோ 2 பேருமே இம்பாக்ட் லெவல் ஹையாக இருக்கும். இந்த பக்கம் பார்க்குறப்ப சகல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் 2 பேருமே இம்பாக்ட் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ இந்த 4 பவுலர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 பவுலர்ஸும் இந்த மேட்ச் வந்து ஹை இம்பாக்டாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்துருவோம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூட்ரலாக தான் இருக்குது. மென்டலைஸை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே ஓரளவுக்கு நல்லா வின் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா பஞ்சாப் கிங்ஸ் அன்பீட்டனாக இருக்காங்க. இது வரைக்கும் தோக்கவே கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் கேட்காரு கூட மழை பெஞ்சனால 1 பாயிண்ட் அந்த இது மட்டும் தான் மேட்ச் நடக்கலை. ஸோ அதை நம்ம வந்து லாஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அன்பீட்டனாக இருக்காங்க. இது வரைக்கும் எந்த டீமுமே அன்பீட்டனாக இருந்தது கிடையாது ஐபிஎல்லில். தொடர்ந்து 6 மேட்சாக இது அவங்களோட 7வது மேட்ச்சு. ஸோ டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து நல்ல ஒரு பவர் ஹோல்ட் பண்ணுறாங்க. வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், இந்த பக்கம் பிரப்சன் சிங் நல்ல ஒரு சீசன் ஆடிட்டுருக்காரு. ஷ்ரேயா ஐயரோடைய பயங்கரமான ஆவரேஜ் டிசிக்கு எகென்ஸ்டாக அவர் தான் கேப்டன்லாம் பண்ணியிருக்காரு. இந்த வெண்டியில் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஃபைனல்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு இன்னுமே பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பட்டு கரண்ட்லி பார்க்குறப்போ 2 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. டியூ டு இப்போ டிசிக்கு இது தான் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. மென்டலைஸை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துலாம். மேட்சப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் 10 நிஷாங்கா விசஸ் ஹர்ஷதீப் சிங் அண்ட் மார்க்கோ யான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங். ஸோ அட்வான்டேஜ் டேரெக்டாக வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு தான். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் 2 பேத்துக்குமே. ஏன்னா டிவைட் இருக்கிற மேட்சஸ்லாம் வந்து நிஷாங்கா இல்லை கேஎல் ராகுல் யாராவது ஒருத்தர் அவுட் ஆகிட்டு தான் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் 2 மேட்ச் அவுட் ஆகிருக்காரு முகமது ஷமிக்கும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு பவுலருக்கு வந்து கேஎல் ராகுல் அவுட் ஆகிருக்காரு. ஸோ அந்த ஒரு மைனஸ்ன்றது இருக்கும். அட்வான்டேஜ் பஞ்சாப் கிங்ஸுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் விசஸ் முகேஷ் குமார். இது வந்து யார் வேணால் வின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பேட்டிங் வருவாரான்றது தெரில. பல மேட்சஸில் வந்து மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பேட்டிங் வராமல் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மேட்சை முடிச்சிடுறாங்க. ஸோ அது ஒன்று வந்து இருக்குது. ஸோ டெத்தில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் சப்போஸ் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுது. ஏன்னா மதிய மேட்ச்சில் விக்கெட்ஸ் விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி விக்கெட் போச்சுன்னா இந்த பேட்டில் கண்டிப்பாக நடக்கும்.
ஸோ இதில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன மேட்ச் வந்து ஃபார்மில் இல்லாத ஒரு பிளேயர் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டில் கரெக்டாக வந்து ஒரு ஃப்ளாட் சிக்ஸஸ்லாம் நிறையா அடித்தார், நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். இதுவுமே சின்ன கிரவுண்டு தான், ஸோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக முகேஷ் குமார் டெத்தில் சில மேட்சஸ் நல்லா போகிறாரு, சில மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ பேட்டில் 1 KL ராகுல் vs ஹர்ஷதீப் சிங். KL ராகுல் ஹர்ஷதீப் சிங் 2 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அட்வான்டேஜ் ஹர்ஷதீப் சிங் தான். அதுக்கப்புறம் பார்க்குறப்போ உங்களுக்கு கேப்டன்ஸ் டியூவல். ஸோ இங்கே ஸ்ரேயாஸ் ஐயரை அக்ஷர் பட்டேல் பெரிய அளவில் டிஸ்மிஸ் பண்ணதில்லை. ஸ்ரேயாஸ் ஐயர் 79 ரன் அடிச்சிருக்காரு 52 பாலில். அக்ஷர் பட்டேலுக்கு எகென்ஸ்டாக ஒரே ஒரு டைம் தான் அவுட் ஆயிருக்காரு T20 சைடில். பட் ஸ்டில் அட்வான்டேஜ் அக்ஷர் பட்டேல் டியூ டு கண்டிஷன்ஸ். பட் இந்த என்னுடைய ஒரு இது என்னன்னு பார்க்குறீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார், ஆவரேஜ்ன்றது நல்லா இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல் மட்டும் பார்த்தான்னா போதும், மிச்சப்படி நிறையா ஸ்கோருன்றது பண்ணிடலாம். ஒரு 50 ரன் அடித்ததுக்கப்புறம் வேணால் அக்ஷர் பட்டேல் ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மேட்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுடைய பேட்டில் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யுஸ்வேந்திர சகல் vs ஸ்டப்ஸு. ஸோ ஸ்டப்ஸை 3 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல மேட்சப்பாக இருக்கும் இந்த மேட்சப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீ பேட்டில்ஸு. அட்வான்டேஜ் சகலுக்கு தான் இதில். ஸோ இங்கே பார்க்குறப்போ பிரியன்ஸ் ஆர்யா vs குல்தீப் யாதவ் ஃப்ரெஷ் பேட்டில். ஸோ குல்தீப் யாதவ் பிரியன்ஸ் ஆர்யா எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். பட் இதில் என்னென்னா அட்வான்டேஜ்னால் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 6வது ஒரு பவர் பிளேக்கு அப்புறம் தான் வந்து வருவார். பட் பிரியன்ஸ் ஆர்யா ஆடுற ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் அதுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்போஸ் விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது குல்தீப் யாதவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டாப் பேஜ் வாங்கி அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேட்டில். ஸோ பேட்டில் 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் vs முகேஷ் குமார். ஸோ மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் ஃபைனல் ஓவர்ஸில் 180க்கு மேலே ஆடிருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டில் முகேஷ் குமார் ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு மார்க்கஸ் ஸ்டோயினிஸை. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்ஃபார்ம் ஓப்பனர் vs என்ஃபோர்ஸர். ஸோ இப்போ பிரப்சிமரன் சிங் vs லுங்கி இங்கடி. ஸோ லுங்கி இங்கடி 2 டைம் வந்து பிரப்சிமரன் சிங் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல பேட்டில் இருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகிட்டு வந்திருக்காரு பிரப்சிமரன் சிங் போன மேட்ச்சு. ஸோ லுங்கி இங்கடி எகெயின் போடுறப்ப அவருக்கே கொஞ்சம் டவுட்ன்றது இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகுள்ன்றது இருக்கும். ஸோ இந்த பேட்டிலுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துடலாம். ஹை அப்சைட் சேஃப் 11 KL ராகுல் பிரப்சிமரன் சிங், அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், சமீர் ரிஸ்வி, ஸ்டப்ஸு, சசாங்க் சிங்கு, அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் யுஸ்வேந்திர சகல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங்கு, லுங்கி இங்கடி. ஸோ அக்ஷர் பட்டேல் கேப்டன் டியூ டு மதியம் மேட்ச்சு ட்ரையாக இருக்கும், 2-3 விக்கெட் எடுக்கலாம் அந்த ஒரு ரீசனுக்காக. ஏன்னா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மதிய மேட்சஸ் எல்லாமே அப்படி தான் போயிருக்கு கரண்ட் டோர்னமெண்ட் கான்செப்ட் வைஸ். அதே மாதிரி டெல்லியில் நடந்த மேட்சுமே ஓரளவுக்கு அப்படி தான் போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். KL ராகுல் வைஸ் கேப்டன். ஸோ இங்கே டேவிட் மில்லர் வந்து ஒரு ட்ரம்பி பிக்காக இருப்பார். நிஷாங்கா, அதுக்கப்புறம் முகேஷ் குமார், இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிஷாங்காவை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் அவருமே வந்து ஃப்ளாப்பு மதுஷங்காவுக்கு SRHக்கு எகென்ஸ்டாக. ஸோ இந்த மேட்ச்சுமே அவருக்கு டஃப்ன்றது இருக்கும். ஏன்னா மார்க்கோ யான்சன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஹர்ஷதீப் சிங் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ பாட்லெட் போடுவார் ரைட் ஆர்ம் வேணும்னா. ஸோ நல்லா பவுலிங் அட்டாக் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். பட் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் நல்லாவே டீசெண்டாக ஆடிருக்காரு. பட் ஸ்டில் பவுலிங் சைடுக்கு தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ன்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். இப்போ DC பவுல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா KL ராகுலை கேப்டனாக போட்டு வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேலுக்கு ட்ரை பண்ணுற பெட்டரு. இப்போது பஞ்சாப் கிங்ஸ் பவுல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர், சகல், ஸோ 2 இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். டியூ டு இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்பின்னர்ஸு பேசர்ஸை விட அதிகமான விக்கெட்ஸ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ மேட்ச் எப்படி போகுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு 52% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 48% வந்து உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ் இருக்குது. ஸ்டில் இப்போது அந்த கரண்ட் டோர்னமெண்ட் கான்டெஸ்ட் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப நியூட்ரலாக தான் போகும். எப்படி சொல்ல முடியாது யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மேட்ச் RCBயில் நினச்சிருப்போம் நம்ம ஹோம் கிரவுண்டு, அந்த RCB தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்து DC வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச்சுமே அன்பீட்டடாக போகிறாங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் என்னுடைய கால் பஞ்சாப் கிங்ஸாக தான் இருக்கும். அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த பக்கம் ஒரு ஸ்பின்னர் இருந்தாலும் அது சகல். ஸோ அவர் எப்படினாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஹர்ப்ரீத் பிராரி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஸோ பார்க்கலாம் அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நம்மளுடைய வீடியோ. நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.